ஓகே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். நம்ம இப்போ கிளாஸ் நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவோம். 18 டேஸ் பகவத்கீதா கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் எல்லாருக்கும் பிரணாம்ஸ். துர்கா மாதாஜி பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। प्रणाम माताजी। கிருஷ்ணா மாதாஜி பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுக்ருதி எனக்கு நீங்க ஜாயின் பண்ணதுல ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। அப்புறம் லதா மாதாஜி, ரமேஷ், ஸ்ரீபிரியா மாதாஜி எல்லாருக்குமே சரியா, சுந்தரி மாதாஜி, மீனாட்சி மாதாஜி எல்லாருக்குமே பிரணாம்ஸ். ஹரி போல். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு 18 டேஸ் கோர்ஸு லெவல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பகவானோட அனுகிரகத்தில். அதாவது பகவத்கீதை அதான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், நம்மளோட ஹோலி புக். சரிங்களா? மகான் நமக்காக கொடுத்த உபதேசங்கள், லைஃப் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக நம்ம லேர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக நம்ம லீட் பண்ண முடியும். இந்த கோர்ஸோட ஓவர்வியூ என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்ச நேரத்துக்கு இது வந்து டெய்லி வந்து 1 ஹவர் கிளாஸ் இருக்கும். ஒரு ஒரு சாப்டர் ஒரு ஒரு நாள் நம்ம பார்ப்போம். பகவத்கீதையில் மொத்தம் 18 சாப்டர் இருக்குது. ஒரு ஒரு சாப்டரும் ஒரு ஒரு நாளாக நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக எல்லா நாளும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சாப்டர்லேயும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் உண்டு. அப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் தான் நம்ம கிளாஸு. அதுக்குள்ளார நம்மளால் எல்லா ஸ்லோகமும் பார்த்துட முடியும்னா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஸ்லோகங்களாக இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம பார்க்கணும். பகவத்கீதையே முக்கியம்தான். இது முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படின்றது கிடையாது. பகவானோட உபதேசங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்மளோட கிரந்தங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா கான்வர்சேஷன் முறையில் இருக்கும். சரிங்களா? ஒருத்தவங்க கேள்வி கேட்க, ஒருத்தவங்க சொல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பகவத்கீதையில் அர்ஜுனன் கொஷின் கேட்பாங்க, பகவான் வந்து உபதேசம் கொடுப்பாங்க. பாகவத்தில் பரீட்சித் மகாராஜர் கொஷின் கேட்பாங்க, சுகதேவ் கோஸ்வாமி உபதேசம் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸில் எல்லாமே கான்வர்சேஷன் முறையில் இருக்கும். அப்போ அந்த கான்வர்சேஷனில் முக்கியமான அந்த பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து அந்த கோர்வையாக ஒரு புரிதலோட நம்ம எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஸ்லோகங்களை செலக்ட் பண்ணி இந்த 1 ஹவரில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சாப்டர்லையும். சரிங்களா? ஸோ தட் அந்த ஃப்ளோ நமக்கு நல்லபடியாக அமையும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்குது. கிளாஸில் ஏதாவது உங்களுக்கு சிரமமாக இருக்குது, புரிதல்லையோ இல்லை வேறு எதுலேயோ சிரமம் இருக்குது அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து கேட்கலாம். சரிங்களா? கொஷின் அண்ட் ஆன்சர் டைமில். அதுக்கப்புறம் வந்து குவிஸ் இருக்குது. இந்த எல்லா லெவலுக்குமே குவிஸ் உண்டு. குவிஸ் பற்றி நீங்கள் வந்து இங்கே நமக்கு வந்து அட்மின் வந்து சண்முகம் பிரபுஜி, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்குன்னு லிங்க்கு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் மறுபடியும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி வந்தீங்க இல்லையா, அது மாதிரி அதே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிரபுஜி ஒரு லிங்க் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க இன்னைக்கு. பிரபுஜி இன்னைக்கு ஷேர் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஷேர் பண்ணிடலாம் மாதாஜி. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டெய்லிக்கான குவிஸ் நீங்கள் பண்ணணும். அதில் எதுவும் சிரமம் இருந்தது அப்படின்னா கிளாஸ்லேயோ இல்லைன்னா பிரபுஜிக்கிட்டே நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து பகவத்கீதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். யாரோட கைடன்ஸில் அப்படின்னா இஷ்கான் அவங்களோட கைடன்ஸில் தான் நம்ம பண்ணுறோம். இஷ்கானோட பிரதான கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, மாயாப்பூரில். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். பிரதான கோயில் வந்து மாயாப்பூரில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் அங்கே தான் பிரதான கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கோயில்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கோயில் அப்படின்னு போனோம்னா நம்ம பெருமாள் கோயில், சிவபெருமான் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில்னு போகிறோமா, அது மாதிரி இஷ்கான் டெம்பிள் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே யார் இருப்பாங்க, பிரதான டெய்ட்டி யார் அப்படின்னா ராதாரண்யமாவும் கிருஷ்ணாவும் தான், பகவானும். சரிங்களா? நம்ம போய் அவங்க 2 பேரையும் தரிசனம் பண்ணலாம். இது இல்லாமல் நரசிம்மர் இருப்பாங்க, ஜெகநாத் பலதேவ் சுபத்ராமையா இருப்பாங்க. சரிங்களா? கௌரணிதா இருப்பாங்க, கிருஷ்ண பலராம் இருப்பாங்க. அப்புறம் பிரபுபாத்தா, அவங்களையும் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரணும் அவங்ககிட்டயும். சரிங்களா? ஏன்னா அவங்க தான் இஷ்கானை உருவாக்குனவங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மேங்களூர் இஷ்கான் மூலியமாக தான் நம்ம பகவத்கீதை நம்ம லேர்ன் பண்ணுறோம்.
அவங்களோட வெப்சைட் வந்துட்டு மேங்களூர் இஷ்கான் அப்படின்னு வந்துட்டு வெப்சைட் இருக்குது. இப்போ நீங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணது அதில் தான் பண்ணியிருப்பீங்க கோர்ஸுக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் என்ரோல் பண்ண போகிறது இதில் தான், குவிஸும் இதில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வகையில் மேங்களூர் இஷ்கான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா மந்திர் அந்த வெப்சைட் இருக்குது. லிங்க் வந்து உங்களுக்கு குரூப்லேயே இருக்கும். அப்புறம் யூடியூப் சேனலும் இருக்குது, ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டெம்பிள் மேங்களூர் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினம் என்னென்னலாம் கோயிலில் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும், சரிங்களா? இப்போ நம்மெல்லாம் பொதுவாக என்னென்னா கோயிலுக்கு நம்ம டைம் கிடைக்கும்போது கிளம்பி போவோம் இல்லைங்களா? கொஞ்சம் நடந்து போவோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போவோம். அதுவும் மார்னிங் மங்களாரத்திலாம் பார்க்கறது கோயில்னா ரொம்ப விசேஷம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்னிங்லாம் போகிறது சிரமம், ஏன்னா நம்மலாம் கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறதுனால. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்னிங் 4:30க்கே வந்து மங்களாரத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லா இஷ்கான் டெம்பிள்லையும் 4:30க்கு மங்களாரத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வகையில் அதுக்கும் இப்போ வந்து ஜூமில் லிங்க்கில் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம், இல்லை யூடியூப்பில் நம்ம லைவில் போய் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் மங்கள ஆரத்திலேருந்து நிருசிம்ம ஆரத்தி, துளசி ஆரத்தி, சாண்டிங் செஷன், பாகவதம் கிளாஸு எல்லாமே, கீர்த்தன், பஜன் எல்லாமே நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்க்க முடியும். ஜூம் லிங்க்கும் உண்டு, ஜூம்லேயும் ஜாயின் பண்ணி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ நம்ம வீட்டில் நம்மளோட கிரகஸ்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே நம்ம ஒர்க்கை பண்ணிக்கிட்டே, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மார்னிங் டெய்லியும் சத்சங்லையும் நம்மளால் கலந்துக்க முடியும், தரிசனமும் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் ராதா கோவிந்தா டெம்பிள் மேங்களூர் இஷ்கான் அவங்களோட இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்னிங்கில் நம்ம எல்லாத்தையும் கவனமாக பார்க்க முடியும். இது இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுமோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்கும், சரிங்களா? இதுதான் வந்து டெய்லி குவிஸ் டேஷ்போர்ட் சொல்லுவாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணும்போது இப்படி தான் வந்து வரும். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ், தமிழோ இல்லை இங்கிலீஷோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? உங்களோட கம்ஃபர்டபுள் லாங்குவேஜில் நீங்கள் குவிஸஸ் நல்லபடியாக பண்ணணும். 18 டேஸுக்கு 18 சாப்டருக்கு குவிஸஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து 18 டேஸ் முடியும் போது நீங்கள் எல்லா குவிஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு 4 or 5 டேஸ் ஆக்டிவாக இருக்கும் லிங்க்கு, சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் குவிஸ்லேயே நீங்கள் அந்த லிங்க்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். ஒன்ஸ் 18 டேஸும் நீங்கள் குவிஸ் முடிச்சதுக்கப்புறம் கெட் சர்டிஃபிகேட்டுன்ற ஆப்ஷன் வரும் மேலே ரைட் ஹேண்ட் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். மற்றபடி டெம்பிள் உங்களுக்கு வந்து இமெயில் அனுப்புவாங்க அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதில் எதுவும் சிரமம் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து அட்மினை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்கு நம்ம இப்போ வாசிக்க போகிறது பகவத்கீதை. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே பர்சனலாக புக் இருந்ததுன்னா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இஷ்கான் டெம்பிள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்துலன்னா அங்கே வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா வேதாபேஸ்.comனு இருக்குது, அதுலேயும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா கிரந்தமும் இருக்கும், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம். இல்லை மேங்களூர் இஷ்கான்லேருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பகவத்கீதை புக்கு, பர்ஃபெக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், செல்ஃப் ரியலைசேஷன், அப்புறம் சாண்டிங் பீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? இதை பற்றி நீங்கள் அட்மின்ட்ட தான் கேட்டுக்கணும். ஹரே கிருஷ்ணா. இதுதான் நம்ம இப்போ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்படி தான் இருக்கும் உங்களோட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பேர் இருக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துக்கலாம். தினம் நம்ம நல்லபடியாக பகவத்கீதை கிளாஸை அட்டன் பண்ணி நல்லபடியாக புரிதலை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். துர்கா மாதாஜி பண்ணுறீங்களா? துர்கா மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, வாசிச்சு கொடுக்குற மாதாஜி. வாசிச்சு. மாதாஜி மங்களச்சரண்ல மாதாஜி. மங்களாச்சரண் சொல்லிட்டு அப்புறம் வாசிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्.
वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहनरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा माता जी थैंक यू ஹரி सो मच माता जी ஹரி போல். ஸோ நம்ம வந்து பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா துர்கா மாதாஜி. நம்ம இப்போ வந்து நல்லபடியாக மங்களாச்சரண் ஆஃபர் பண்ணியிருக்கோம் பகவானுக்கும் பரம்பரைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாவது வேண்டுதல் வச்சுக்கலாம் பகவான் கிட்ட, சரிங்களா? பரம்பரைட்டு இந்த மாதிரி நம்ம வந்து 18 days நம்ம கிளாஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும், நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் நம்ம எல்லாருக்கும் அப்படின்ற பிரார்த்தனையோட நம்ம இந்த லெவல் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்களாம் நல்லபடியாக பக்தி சஸ்ரீ அதெல்லாம் வந்து எடுக்கணும் கோர்சஸ்ஸு, சரிங்களா? பக்தி வைபவ் பாகவதம் கிளாஸும் இருக்குது இதே மாதிரி, சரிங்களா? உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாகவதமும் சொல்லிக் கொடுப்பாங்க பக்தி சாஸ்திரி முடிஞ்சதுக்கப்புறம். இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக அட்டன் பண்ணணும், அதை கிரந்தத்தை நல்லபடியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற பிரார்த்தனையோட நம்ம இன்னைக்கான கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 18 days கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லெவல் 1ல் நம்ம இருக்கோம். அதில் பகவத்கீதை உண்மை உருவில் தெரிந்து கொள்ளுதல் அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா பகவத்கீதைன்றது பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அந்த உபதேசத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? பகவான் எப்படி சொன்னாங்களோ அதே அர்த்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அந்த பிராப்தம் நமக்கு நல்லபடியாக கிடைச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் பகவத்கீதையை பற்றி எழுதுவாங்க, ஆனால் அதோட உண்மையான தாத்பரியம் தெரியாமலே கமெண்ட்ரிஸ் எழுதிடுவாங்க. ஆனால் இந்த பரம்பரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பானஃபைட் பரம்பரைன்னு அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை, இதில் வர உபதேசங்கள் எல்லாமே, அதாவது கிளாஸஸ் எல்லாமே, கமெண்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு வந்து பகவான் எப்படி சொன்னாங்களோ அதே முறையில் தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம், சரிங்களா? பானஃபைட் பரம்பராவில். ஸோ அந்த வகையில் நம்ம பகவத்கீதை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இஷ்கான் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறது. இப்போ நம்ம சவுத் இந்தியாவிலாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படின்றது நீங்கள் நம்ம எல்லாருமே நல்லபடியாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, பார்த்துருக்குறோம். பெருமாளை வழிபாடு நல்லபடியாக பண்ணுறவங்கள பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற வைஷ்ணவர்களை கௌடிய வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்மளுக்கு ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்கிறாங்களா சவுத் சைடில், அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கௌடிய வைஷ்ணவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களோடது தான், சரிங்களா? நம்ம ஃபாலோ பண்ணுறது பிரம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்றது, சரிங்களா? அதில் வந்து பிரபுபாத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத உருவாக்குனாங்க, அமெரிக்காலேருந்து உருவாக்குனாங்க, சரிங்களா? இந்த பேரில் இப்போ என்னென்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே நல்லபடியாக கிருஷ்ண பக்தியை பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம் கண்கூடா, சரிங்களா? பிரபுபாத்தா இவங்க தான். நம்மளுக்கு திருவிழான்றதுலாம் ரொம்ப சகஜமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா. ஆனால் இவங்க வந்து ரத்த யாத்திராவை அமெரிக்காவில் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க, சரிங்களா? ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே ரத்த யாத்திராவும் நல்லபடியாக நடக்குது. அது பூரி ஜெகநாத் மந்திரில் நடக்கிற ரத்த யாத்திரையோட அம்சமாக நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, அந்தளவுக்கு
எல்லா இடத்துலையும் உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இவங்களை பற்றி ஒரு 2 நிமிஷம் நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பாக இவங்களோட கமெண்ட்ரிஸில் நம்மளுக்கு நல்லபடியாக ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த வகையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது மஸ்ட்டு. இவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து ரத யாத்திராவுக்கு கூப்பிட்டு போனாங்க. பூரியில், ஒரிசாவில் ஜெகநாத் மந்திரில் நடக்கிற ரத யாத்ரா இப்பயும் ரொம்ப பிரசித்தமாக நடக்கும். 7 லட்சம் பேர்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? கலந்துப்பாங்க தேர் திருவிழாவில். உலகத்துலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இடம். சரிங்களா? பில்கிரிமேஜ். அங்கே வந்து இவங்க சின்ன வயசில் ஒரு 5 இயர்ஸ் ஓல்டில் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவங்களோட பேர் வந்து அபய்சரண் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் ரத்த யாத்திரை செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. குட்டி அந்த மாதிரி ஒரு ரத்தம் செஞ்சு அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு ரத்த யாத்திரை அவங்க கொஞ்ச நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்படியே அவங்க வளர்றாங்க. கிருஷ்ண பக்தியோட கலந்தே அவங்களோட வாழ்க்கை அவங்களும் ஒரு வைஷ்ணவா தான். கிருஷ்ண பக்தியோட கலந்தே அவங்களோட வாழ்க்கை அப்படியே வளர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து மேரேஜ்லாம் ஆகுது. அந்த சமயத்தில் அவங்க வந்து அவங்களோட குருவை பார்க்குறாங்க தடவையாக. சரிங்களா? ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா அவங்கள பார்க்குறாங்க. அவங்க குரு இவங்கள பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, ஏன்னா பிரபுபதா வந்து ரொம்ப இங்கிலீஷ்லேயும் சான்ஸ்கிரிட்லேயும் ரொம்ப புலமை வாய்ந்தவங்க. சரிங்களா? அவங்களோட குரு பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து கிருஷ்ண பக்தி உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய புக்ஸ் எழுதணும்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பிரபுபதா கேட்டது என்னென்னா, இப்போ அப்போ வந்து ஃப்ரீடம் இல்லாத சமயம். சரிங்களா? இப்போ நம்மளே வந்து ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கோம். நம்மளோட ஃபிலாசபியை யார் ஏற்றுப்பாங்க அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட குரு, இது வந்து சனாதன தர்மம். இது என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். என்ன வேணாலும் மாற்றம் அடையலாம். ஆனால் யார் வேணாலும் ஆதிக்கத்தில் வரலாம். எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் சனாதன தர்மம் அது என்னைக்கும் ஒன்று தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா பகவானோட ராஜ்யம். சரிங்களா? இந்த உலகம் எல்லாம் ஹரே கிருஷ்ணா, சாரி, பகவானோட ராஜ்யம் அதுதான் உண்மை, அதுதான் நித்தியம், அதுதான் நிலைச்சது. சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் வராது. மற்றபடி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த சனாதன தர்மத்தை நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றாங்க. பிரபுபதாவும் அது நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் யாருமே அங்கீகரிக்கல அவங்களுக்கு. சரிங்களா? ஃபேமிலியிலேருந்தோ இல்லைன்னா வந்துட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை. இருந்தும் என்னென்னா அவங்க நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு அதுவும் ஒரு கார்கோ ஷிப்பில் தான் போகிறாங்க. சரிங்களா? இந்த குட்ஸ்லாம் ஏற்றிட்டு போவாங்கள்ல, அந்த ஷிப்பில் தான் போகிறாங்க. அதில் போகும்போது 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ அவங்களுக்கு வயசு வந்து 70. சரிங்களா? 70+. ஆஞ்சு ஒஞ்சு உட்கார நேரம். ஆனால் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பகவத்கீதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு கார்கோ ஷிப்பில் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே போய் 1 இயர் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நல்லபடியாக அவங்கள எல்லாரும் கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கிறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இஷ்கான் கிருஷ்ண பக்தி அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. சரிங்களா? எல்லாம் அவங்களோட பிரயத்தனம் அப்படின்றது. அதுமாதிரி நிறைய புக்ஸும் அவங்க எழுதியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அவங்க வாழ்ந்த காலத்துல 108 டெம்பிள் வந்து அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ராதாகிருஷ்ண டெம்பிள். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்பயும் நிறையா பகவானோட அனுகிரகத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டெம்பிள், இஷ்கான் டெம்பிள் அது எங்கே இருக்குன்னா மேங்களூரில் இருக்குது. இப்போ தானே பார்த்தோம், உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல இஷ்கான் டெம்பிள் இருக்குது. அதில் பிரதான டெய்டி ராதாகிருஷ்ணர் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ நம்ம பகவத்கீதை லேர்ன் பண்ணுறோம் யாரோட பிரயத்தனத்தில் அப்படின்னா மேங்களூரில், கர்நாடகாவில் மேங்களூரில் இருக்கிற இஷ்கான் டெம்பிள், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா டெம்பிள். சரிங்களா? அங்கே டெய்டி இப்படி தான் இருப்பாங்க. ராதா ராணியம்மாவும் ராதா கிருஷ்ணர். சரிங்களா? அவங்களோட இதில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த கோயிலோட தலைவர் யார் அப்படின்னா ஹெச்டி நாமனேஷ்தா பிரபுஜி. சரிங்களா? அவங்க தான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஜூம்லாம் நம்மளுக்கு வந்துட்டு மணியெல்லாம் பே பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரையும் ப்ரீச்சர்ஸு, அட்மின்ஸு எல்லாரையும், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் எல்லாரையும் வந்து அவங்க தான் வந்து நல்லபடியாக கைட் பண்ணுறாங்க. அவங்களோட கைடன்ஸில் தான் நம்ம இப்போ பகவத்கீதையும் லேர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பகவத்கீதை என்பது நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில்களை கொண்ட ஒரு காவியம். நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. கரெக்டா? யாருக்குமே பிரச்சனை இல்லை நம்ம சொல்லவே முடியாது. அந்த வகையில் நம்ம எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் பதில்களை கொண்டு ஒரு காவியம் அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? மகாத்மா காந்தி வந்து இதை வந்து ஆன்மீக அகராதியாவே பார்க்குறாங்க.
டிக்ஷனரியாக பார்க்குறாங்க. அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா தலைவர்களும் இது வந்து உத்வேகம் அளிக்கும் புத்தகம் அப்படின்னு. இப்போ நம்மளை சுற்றி நம்மளுக்கும் சரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி நிறைய பிரச்சனைகளும் உண்டு, நிறைய கேள்விகளுக்கு பதிலும் தெரியாமல் இருக்கும். கரெக்டுங்களா? எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு இறக்குறோம், இதுக்கெல்லாம் பதிலே நம்மளாம் தெரியாது இல்லைங்களா? பிறப்புக்கு அப்புறம் இறப்புக்கு அப்புறம் பிறப்பு உண்டா, இதுலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து வடிகால் என்ன, இது எல்லாத்துக்குமே பதில் எங்கே நம்மளுக்கு கிடைக்குது, அதுவும் நம்பிக்கையோட ஒரு ஒரு ரெஃபரன்ஸோட ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பதில் எங்கே கிடைக்குது அப்படின்னா பகவத்கீதையில். சரிங்களா? அதனால் இப்போ யார் பகவத்கீதை படிக்காமல் இருக்காங்களோ அவங்கள தான் என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ் தெரப்பிலாம் போய் எடுத்துப்பாங்க, நிறைய காசெல்லாம் செலவு பண்ணி நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு. ஆனால் யார் பகவத்கீதை படிக்கிறோமோ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும் அப்படின்றது தான். சரிங்களா? அதனால் நம்மளும் லேர்ன் பண்ணணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் லேர்ன் பண்ண வைக்கணும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். சரிங்களா? அதனால் உங்கள் வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவசியம் கிட்ஸ் கிளாஸில் அவங்கள ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 18 days கிளாஸில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் level 2 level 3லாம் இருக்குது. நம்ம ஒரு குழந்தைக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்கள பகவத்கீதை லேர்ன் பண்ண வைக்கணும். லேர்ன்னா வெறும் ஸ்லோகம் மட்டும் இல்லை, அர்த்தத்தோட. சரிங்களா? அப்போ தான் அவங்களுக்கு அந்த புரிதலோட இந்த உலகத்தில் உள்ள இந்த காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் அவங்களால நல்லபடியாக சர்வை பண்ண முடியும். நீங்கள் எப்படி இந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி கிட்ஸ் கிளாஸ்க்கும் அழகாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும். சரிங்களா? மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கீதை தியானிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய மகிழ்ச்சியையும் புதிய அர்த்தங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அது டிரான்சென்டென்டல் மெசேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் விஷயமா ஒரு மூவி பார்க்குறோம், இல்லை ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு நாவல் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை இல்லை 2 தடவை, மிஞ்சி போனால் ஒரு 3-4 தடவை படிப்போம், 5 தடவை இல்லைங்களா? அதுக்கு மேலே படிச்சோன்னா அது போர் அடிச்சிடும், தெரிஞ்சிடும் இவ்வளோ தானே இருக்குது இதில் என்ன நம்மளுக்கு அப்படின்னு. ஆனால் நம்மளோட இந்த டிரான்சென்டென்டல் மெசேஜஸ் இருக்குது இல்லைங்களா, கிரந்தங்கள்லாம் பகவத்கீதை பாகதம்லாம் எத்தனை தடவை கிருஷ்ணா வெண்ணெய் திருடினாங்கன்னாலும் நம்மளுக்கு அழுக்காது, அதில் லைஃப் தான் ஏற்படும். சரிங்களா? அது மாதிரி பகவானோட எல்லா பாஸ்ட் டைம்ஸை எத்தனை தடவை கேட்டாலும் நம்மளுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியும் நிறைய அதோட அர்த்தங்கள், ஏன்னா பகவானோட ஒவ்வொரு அசைவிலையும் அவங்களோட உபதேசங்களையும் நம்மளுக்கு மெசேஜஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்மளால் ஒவ்வொரு தடவையும் புதுசாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். அப்படிப்பட்டது தான் நம்மளோட கிரந்தம் அப்படின்றது. சரிங்களா? அதே மாதிரி நியூட்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகவத்கீதையை படித்து கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தார், பாகதம் படித்தோன்னா தெரிஞ்சிடும் எப்படி வந்து பகவான் இந்த உலகங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத. சிந்திக்கும் போது மற்ற அனைத்தும் மிதம் மிஞ்சியதாக தெரிகிறது அப்படின்றத ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இஷ்கான் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்றது எதனால் நம்ம பகவத்கீதை வாங்கணும் இஷ்கான்லேருந்து அப்படின்னா உண்மை உருவில்னு வரும். எதனால் அப்படின்னா பகவான் என்ன முறையில் நம்மளுக்கு உபதேசம் கொடுத்துருக்காங்களோ அதே முறையில் தான் நம்ம இப்பயும் நம்ம லேர்ன் பண்ணுறோம். சரிங்களா? அந்த சம்பிரதாயத்தில் வர அனைத்து ஆச்சாரியர்களும் அதோட அர்த்தம் மாறாமல், அதுதான் அந்த பானஃபைட் பரம்பரான்னு சொல்கிறது. சரிங்களா? புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறதோ இருக்கிறத மறைக்கிறதோ தப்பாக மாற்றி எழுதுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதாவது ஆச்சாரம் அனுஷ்டானம்னுவாங்க இல்லைங்களா, நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸ்ரீ சம்பிரதாயத்துலேயும் அதெல்லாம் ரொம்ப அழகாக கடைப்பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த 4 சம்பிரதாயத்துலேயுமே அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து இருக்கும். கரெக்டாக மெசேஜாக தான் கொடுக்கணும் அப்படின்றதுலையும் ரொம்ப பிரயத்தனத்தோடு இருப்பாங்க, அந்த கான்ஷியஸ்னஸோடு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் இருக்கிறதுனால தான் இதை வந்து பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். பகவத்கீதைன்றது ஒரு பரந்த புத்தகம். 700 ஸ்லோகங்கள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்லோகமா நம்ம நல்லபடியா படிக்கணும்னா கண்டிப்பா 1 year ஆவது ஆகும். அதுக்கு மேலேயும் கூட எடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். 18 நாட்கள்ல நம்மளால முழுமையா பகவத்கீதைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம இந்த இந்த கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரு கவனத்தை ஒரு முக்கியத்துவம் அந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா கூட நான் எப்பயும் சொல்கிறதான், ஒரு ஸ்வீட் நம்ம வாங்குறோன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா நிறைய வாங்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பகவானோட உபதேசங்கள் அதை வந்து இப்போ நம்ம 18 daysல ஒரு மேலோட்டமாக பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய நம்ம லெவல்ஸில் ஆழ்ந்த அர்த்தத்தோடு நம்ம நல்லபடியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இது ஸ்டார்டிங் தான். L1ன்றது
18 days முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கும் உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லைன்னா இல்லை. அதுக்கப்புறம் தான் நிறையவே இருக்குது படிக்கிறதுக்கு நமக்கு. சரிங்களா? அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக செய்கிற விஷயந்தான் பகவானுக்கு பக்தின்றது. குவிஸஸ் இருக்கும். சரிங்களா? நம்மள ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம். சரிங்களா? சாண்டிங் நிறையா பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அர்ஜுனனின் கலக்கமும் மாயையின் தோற்றமும் கிருஷ்ணனின் ஏற்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனருக்கு குழப்பமும் கலக்கமும் ஏற்படாவிட்டால் அவரை மீட்பதற்காக கிருஷ்ணர் பகவத்கீதை பேச வேண்டிய அவசியமில்லை அப்படின்றத பார்க்குறோம். பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அர்ஜுனரையும் தெரியும். மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு அர்ஜுனரையும் தெரியும். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து அர்ஜுனர் கொஷின் கேட்குறாங்க, பகவான் வந்து உபதேசம் கொடுக்குறாங்க. இதில் நம்ம 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அர்ஜுனருக்கு பகவத்கீதை தேவைப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. சரிங்களா? அவங்க வந்து ஒரு சிறந்த டிவோட்டி அவங்க. எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப ஸ்கில்டு பர்சன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப சிறந்த டிவோட்டி. பகவான்கிட்ட நட்பின் உறவில் இருக்கிறவங்க அவங்க. சரிங்களா? அவங்களுக்கு பகவத்கீதை வேண்டாம். ஆல்ரெடி டிவோஷனல் சர்வீஸில் தான் இருக்காங்களே அவங்க. பசிச்சு பசியோடு இருக்கிறவங்க தான் சாப்பாடு வேணும். அர்ஜுனன் ஆல்ரெடி எப்படின்னா நல்ல டிவோட்டி. அவங்களுக்கு வந்து மறுபடியும் உபதேசன்றது அவ்வளவு ஏற்புடையதில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு பகவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திரை போட்டுடுறாங்க, மாயை. சரிங்களா? அவங்க வந்து ஒரு கலியுகத்தில் ஒரு சாத்வீக குணத்தில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் லைஃப்பில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த நிலைக்கு அவங்கள கொண்டு வராங்க. அந்த நிலையிலேருந்து அவங்க பகவான்கிட்ட கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பகவான் அவங்களுக்கு உபதேசம் கொடுக்குறாங்க. ஸோ பகவத்கீதைன்றது அர்ஜுனருக்கு கிடையாது, நமக்கு அப்படின்னு. சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் பர்சனலாக பகவத்கீதை பகவான் 1 and 1 பகவத்கீதை படிக்கும்போது பகவான் நமக்கு சொன்னதா நினைச்சு என்ன பண்றோம், அதுதான் உண்மை. சரிங்களா? அதுதான் உண்மை. நமக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், பர்சனலாக நம்ம அவ்வளோ டெடிக்கேட்டடா நம்ம படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். லேர்ன் பண்ணி ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஒரு திரை வந்து அர்ஜுனருக்கு கொடுக்குறாங்க. அந்த நிலையில் அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆக அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கு இடையில கான்வர்சேஷன் எல்லாமே அர்ஜுனருக்கு கிடையாது, நமக்காக பகவான் கொடுக்கறது. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் துவாபர யுகம் கடைசி ஆயிடுது, கலியுகம் தான் வரப்போகுது. நம்மளாம் ரொம்ப வந்து சிரமப்படுவோம். கலியுகம்ன்றது ஓஷன் ஆஃப் ஃபால்ஸ். சரிங்களா? அதர்மம் தான் தலை தூக்கி இருக்கும். அதனால நமக்கு தான் வந்து கைடன்ஸ் வேணும். அதுக்காக கொடுத்த உபதேசங்கள். சரிங்களா? கிருஷ்ணர் இரு படைகளுக்கு நடுவில் தேரை ஓட்டினார். குருஷேத்திர போரில் போராட அர்ஜுனன் சிரமப்பட்டார். அவர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தார். இதன் விளைவாக இந்த பகவத்கீதை பேசப்பட்டது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் போர் நடக்கும். அப்போ தான் வந்து பகவான் என்ன பண்ணுறாங்க, அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுறாங்க. சரிங்களா? சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காடட் இந்த உலகத்தில் உருவாக்கி இயக்கிட்டு இருக்கிற பகவான் என்ன பண்ணுறாங்க, தன்னோட பக்தனுக்கு தேர் ஓட்டுறாங்க. அதுதான் பகவானோட குணம் அப்படின்றது. தன்னோட பக்தன் கிட்ட அவங்களோட அன்பையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வந்து அர்ஜுனருக்கு இந்த கலக்கம் வந்துடுதா, போர் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறாங்க. இதையும் நம்ம கவனிக்கணும். யுதிஷ்டர்கிட்டையோ இல்லைன்னா வந்து பீஷ்மர்கிட்டையோ துரோணாச்சாரியர்கிட்டயோ அவங்க போய் கேட்கல உபதேசம் கொடுங்க அப்படின்னு. எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு வந்து நல்ல வழி கொடுங்க அப்படின்னு இவங்க யார்ட்டையும் கேட்கல. யார்கிட்ட போய் சரணாகதி பண்ணுறாங்க, பகவான் கிட்ட. அதே மாதிரி தான் நம்மளும். சரிங்களா? நமக்கு லைஃப்பில் எதுவும் கஷ்டம் இருக்குது, சிரமம் இருக்குது, நம்மளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னா அர்ஜுனர் என்ன பண்ணாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும். மற்றபடி வேற எங்கேயும் இப்போ பீஷ்மர் அவங்க வந்துட்டு தர்மமெல்லாம் தெரிஞ்சவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் துரோணாச்சாரியார் அவங்க குரு. யுதிஷ்டர் தர்மத்தில் சிறந்தவங்க. சரிங்களா? அவங்க எல்லார்ட்டையும் போய் கேட்காம யார்கிட்ட கேட்குறாங்க, பகவான் கிட்ட. அதே மாதிரி நம்மளை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் யார்கிட்ட தான் இருக்கணும், பகவான் கிட்ட தான் இருக்கணும். சரிங்களா? அதனால் நம்மளோட கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பகவத்கீதையில் உள்ள உபதேசங்களை தான். அதுதான் நம்மளும் லைஃப் லெசனாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? கீதை மகாத்மியம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதிசங்கரர் எழுதின ஸ்லோகங்கள் இதெல்லாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதையோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற ஸ்லோகங்கள். இது வந்து உங்களுக்கு இஸ்கான் பகவத்கீதை புக் வாங்கியிருந்தீங்கன்னா அதுலேயே இன்ட்ரடக்ஷன்லேயே உங்களுக்கு கீதா மகாத்மியம் ஸ்லோகங்கள் எல்லாமும் இருக்கும். அதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன்
வெறும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, பின்பற்றுபவன், ஃபாலோ பண்ணணும். வாழ்வில் எல்லாவித துயரங்களிலிருந்தும் ஏக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளோட துயரங்கள் ஏக்கங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும்னா பகவான் சொன்ன உபதேசங்களை முறையாக ஃபாலோ பண்ணணும். லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்போதான் அது முழுமையடையும். இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்தும் விடுபட்டு, நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன பயம்? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதான் பயம் இல்லைங்களா? அன்சர்டினிட்டி நிறைய உண்டு. அப்போ பயம்ன்றது ஒரு ஒரு அடியிலையும் நம்மளுக்கு உண்டு. இந்த வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதுலேருந்து நம்மளை என்ன பண்ணுது? விடுதலை பண்ணுது. பகவத்கீதை நாலேஜ் நம்ம லேர்ன் பண்ணும்போது வாழ்வின் பயத்திலேருந்து நம்மளை விடுவிக்குது. மறுவாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா நம்மளுக்கு கிடைக்குது? ஆன்மீக வாழ்வு, முக்தி அடைகிறோம். பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து முக்தி அடைகிறோம். சரிங்களா? அதனால வந்து நம்ம அவசியம் நம்ம பகவத்கீதையை ஃபாலோ பண்ணணும். பகவத்கீதை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால், சரிங்களா, இதெல்லாம் முக்கியம். ஆர்வமுடன் அக்கறையுடன் படித்தால் பகவானின் அருளால், பகவானோட அனுகிரகத்துல பூர்வ ஜென்ம பாபங்கள் செயல்படாமல் போகும். அதுலேருந்து விடுபட முடியும். ஏன்னா பகவான் ரொம்ப பியூரஸ்ட். அவங்களோட சம்பந்தம் எல்லாமே நம்மள என்ன பண்ணும்? பியூராக்கும். நிறைய அசுரர்களை பகவான் அழிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பிரம்மஜோதியை தான் அழிஞ்சாங்க. சரிங்களா? அதனால பகவானோட சம்பந்தம் இருந்தாலே நன்மை மட்டும்தான், என்னைக்குமே பரிபூர்ணமான நன்மை மட்டும்தான். அந்த வகையில் நம்ம வந்து பகவத்கீதையை வாசிக்க வாசிக்க நம்மளோட பாபங்கள்லாம் செயல்படாமல் போகும்ன்றதை தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸ்லோகம் யாருக்கும் வாசிக்க விருப்பம் இருக்கா? இது பகவத்கீதை ஸ்லோகம் இல்லை, ஆனா கீதா மகாத்மியம் ஸ்லோகம். யாருக்கும் வாசிக்க வேண்டாமா? ஹரே கிருஷ்ணா. ஜோதி மாதாஜி பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம், வேற ஒரு இது கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, அதனாலதான் இப்பதான் Okay, ஹரே கவனிச்சேன். கிருஷ்ணா. Okay. கண்ணாடி. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தன பார்த்தோ வத்சஹ சுதீர் போக்தாதுக்தம் கீதாமிருதம் மகத். ஹரி போல். டிரான்ஸ்லேஷன் வாசிக்க விருப்பப்படுறீங்களா மாதாஜி? ஓகே மேம். வாசிக்கோ. எல்லா உபனிஷத்துகளின் சாரமான கீதோபனிஷத் என்றழைக்கப்படும் பகவத்கீதை பசுவை போன்றது. இடையர்குல சிறுவனாக புகழ்பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகிறது. அர்ஜுனன் கன்று போன்றவன். அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை எனும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். ஹரி போல். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. இப்போ நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து கீதா மகாத்மியத்துல ஒரு ஸ்லோகம், ஆதிசங்கரர் எழுதினது. சரிங்களா? பகவத்கீதையோட இம்பார்ட்டன்ஸை சொல்ற ஸ்லோகங்கள். பகவத்கீதைன்றது உபனிஷத்துல வரும். சரிங்களா? வியாசர் அவங்க பகவானோட இன்கார்னேஷன். சரிங்களா? பகவானோட சக்தி ஆவேஷ அவதாரத்துல வரவங்க வியாசர். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேதங்களை 4 தொகுத்து அதுக்கப்புறம் வேதாந்தம் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வேதாந்தமும் நம்மளுக்கு சிரமன்றதுனால அதுக்கப்புறம் உபநிஷத் 108 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் புராணங்கள் 18 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதிகாசங்கள் மகாபாரதம், ராமாயணம். ராமாயணம் வந்து வால்மீகி எழுதியிருப்பாங்க, மகாபாரதம் வியாசர் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கிரந்தங்கள்லாம் இருக்குது. 4 வேதம், அதுக்கப்புறம் வேதாந்தம், அதுக்கப்புறம் உபனிஷத், புராணங்கள், இதிகாசங்கள் அப்படின்னு. அதில் பகவத்கீதை எதில் வந்து உபனிஷத்தில் ஒன்றா வருது. 108 உபனிஷத்தில் கீதோ உபனிஷத்தா வருது. க்ரௌன் உபனிஷத்களுக்கே க்ரௌன் வந்து பகவத்கீதை தான். சரிங்களா? எல்லா உபனிஷத்களின் சாரமான நிறைய உபனிஷத்கள் இருக்கா, அதோட சாரம் தான் வந்து கீதோ உபனிஷத் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அது வந்து பசுவை போன்றது. சரிங்களா? பகவான் யாரு அப்படின்னா மாடு மேய்க்கும் சிறுவன். சரிங்களா? அவங்க பகவான் கிருஷ்ணரால கறக்கப்படுது பால். சரிங்களா? அர்ஜுனன் யாருன்னா கன்று. மாடு எப்போ நல்ல பால் கறக்கும் அப்படின்னா, கன்றை பார்க்கும்போது அதுக்கு அந்த அம்மா அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு நிறைய பால் சுரக்கும் இல்லைங்களா? அது மாதிரி பகவானுக்கு டிவோட்டிஸை பார்த்தா அலாதி பிரியம். அதனால் டிவோட்டிஸை பார்த்தோடனே அவங்களுக்கு என்ன ஆகுது?
ரொம்ப பெரிய இதில் உபதேசங்கள் நிறையா கொடுக்குறாங்க. சரிங்களா? கேரிங்கோட, அந்த பாசத்தோட. அறிவு சான்றவரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ யாருக்கு அந்த பால் அப்படின்னா, அதாவது பகவத்கீதை யாருக்கு அப்படின்னா, அறிவு சான்றவர்கள் யாரெல்லாம் இன்டெலிஜென்ஸோ அவங்களாம் பகவத்கீதை படிப்பாங்க. சரிங்களா? மற்றவங்க டினை பண்ணிடுவாங்க. தூய பக்தர்கள், தூய்மையான பக்தி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த பாலை குடிக்க வேண்டியது. சரிங்களா? அதை பகவத்கீதையை லேர்ன் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம அர்ஜுன விஷாத யோகம் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? அர்ஜுனனின் கவலை அப்படின்றது மொத்தம் 18 அத்தியாயங்கள் இருக்கு பகவானோட அனுகிரகத்துல. நம்ம வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அர்ஜுனர் எப்படி இருக்காங்க? ஆரம்பத்துல கவலையோட இருக்காங்க. சரிங்களா? நம்ம இல்லாமல் அப்படி தானே இருக்கோம் மெட்டீரியல் வேர்ல்டில். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். எப்படி இருக்கோம்? ஒரே வந்து டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் அர்ஜுனர் பியூர் டிவோட்டி. அவங்களுக்கு பகவத்கீதையெல்லாம் வேண்டாம். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாங்க? அடுத்து துவாபர முகம் முடிஞ்சு கலியுகம் வருது. கலியுகத்தில் மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதர்மம் அதிகமாக இருக்கிற யுகம், ஓஷன் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நமக்காக உபதேசத்தை அர்ஜுனன் மூலியமாக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். சரிங்களா? அர்ஜுனனோட நிலை எப்படி இருக்குன்னா, சாத்விக குணத்தில் அவங்க வந்து இருக்காங்க. ஒரு பாட்லி பிளாட்ஃபார்மில் இருக்காங்க இப்போ. சரிங்களா? சரீரம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர ஒரு சாத்விக குணத்தில் உள்ள ஒரு டிவோட்டியாக இப்போ அவங்கள அந்த மாயையினால அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. நம்மளும் இப்போ வருத்தத்தோடு தான் இருக்கோம். சரிங்களா? என்ன நம்மளுக்கு கொஷின், நம்ம லைஃப் எப்படி வாழணும், எப்படி வந்துட்டு இந்த சிரமங்கள்லேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அர்ஜுனன் பக்கத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பகவத்கீதையை கேட்கணும். பகவத்கீதை வந்து அர்ஜுனன் கேட்குறாங்க, திருதராஷ்டிரர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட சேரியட்டர் கேட்குறாங்க, சஞ்சயன். சரிங்களா? அதில் திருதராஷ்டிரர்கிட்ட என்ன வரல? டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரல. அர்ஜுனன்கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, சஞ்சன்கிட்டயும் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட வரணும். அதுக்காக நம்ம அர்ஜுனர் பக்கத்துலேருந்து கேட்போம். சரியா? அப்போ நம்ம கடைசியில் அர்ஜுனர் வந்து 18 சாப்டரில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, என்கிட்ட இந்த மயக்கம்லாம் போச்சு, இப்போ நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கும் 18th சாப்டர் படிக்கும்போது நமக்கும் தெளிவு ஏற்படணும். நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, நம்ம இந்த லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணுன்றது. இப்பயும் அர்ஜுனன் போர் தான் பண்ணணும். 18 சாப்டர் முடிச்சப்பையும் போர் தான் பண்ணணும். சரிங்களா? பகவத்கீதை படித்தோன்னு நம்ம பிரச்சனையெல்லாம் அப்படி போயிடும், பனி மாதிரி விலகி போயிடும். அப்படிலாம் பிரச்சனை போகிறதுக்காக பகவத்கீதை இல்லை. அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் பகவத்கீதை நமக்கு. சரிங்களா? பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த நாலேஜ் தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? போகிற ஸ்திரமாக பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளும் லைஃப்பை நம்ம சரியாக வாழ்ந்து பகவானை அடையணும். அதுதான் நம்மளோட எய்ம். சரிங்களா? ஒரே காட்சி வெவ்வேறு எதிர்வினைகள் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இந்த சுச்சுவேஷன் ஒரு 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 விஷயம் இப்போ நடக்குது, போர் நடக்க போகுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதுவும் சும்மா சின்ன போர்லாம் இல்லை, குருக்ஷேத்திர போர். ஆல்மோஸ்ட்டு எல்லா மக்களும் அதில் கலந்துருக்குறாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய போர் இது வரைக்கும். அந்த மாதிரி நிறைய பாகத்தில் அதுக்கு நம்பர்ஸே இருக்குது. கரெக்டாக அந்த கரெக்ட் நம்பர் சொல்லாதனால இப்போ மறந்து போனல, அதை நான் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்ட ஒரு போர் இது. சரிங்களா? மகாபாரதம். அந்த சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பர்சனாலிட்டிஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து திருதராஷ்டிரர், இன்னொன்று வந்து துரியோதனன், இன்னொன்று வந்து அர்ஜுனன் பார்க்குறோம். 3 பேர் பார்க்குறோம். இப்போ போர் வருது. திருதராஷ்டிரர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இந்த போரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு எம்பரர் திருதராஷ்டிரர். சரிங்களா? ஹஸ்தினாபுரத்தோட கிங் அவங்க. அவங்க எப்படி இருக்கணும்? ஒரு அரசர் எப்படி இருக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும், இல்லைங்களா? குடிமக்கள் எல்லாரையும் தன்னோட ப்ரொடெக்ஷனில் அவங்க வச்சுருக்கணும். தர்மப்படி அவங்க ராஜ்யத்தை ஆட்சி பண்ணணும். அதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு பொசிஷன் அவங்கள அப்படி தான் வச்சுருக்கணும், அந்த நிலையில் தான் அவங்க இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? தன்னோட பிள்ளை மேலே உள்ள பாசத்தினால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? தர்மத்தை அவங்க ஃபாலோ பண்ணல. யுதிஷ்டருக்கு தான் ஆட்சி கொடுக்கணும், பாண்டவர்களை சிரமப்படுத்தக்கூடாது.
தர்மத்தை நிலைய பார்த்துக்கணும். ஆனால் இது எதுவுமே அவங்க அந்த பொசிஷனில் இருந்து அவங்க பண்ணலை. சரிங்களா? அப்போ அது வந்துட்டு என்னென்னா ஒரு தர்மம் ஃபாலோ பண்ணலைனாலே அது என்ன ஆயிடுது, அதர்மம் ஆயிடுது இல்லைங்களா? அப்போ தமோ குணத்தோட ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த போரை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், போர்லாம் நடக்கவே விட்டுருக்க கூடாது. யுதிஷ்டருக்கு ஆட்சியை கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், தர்மப்படி அவங்க இருந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அதை பண்ணலை இல்லைங்களா? அதை தமோ குணமாக நம்ம பார்க்குறோம். இப்போ துரியோதனன் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நிறைய ஆசை. சரிங்களா? எண்ணற்ற ஆசைகள் அவங்களுக்கு. இது அடையணும், அது அடையணும், அது ஹஸ்தினாபுரமும் வேணும், இந்திரபிரஸ்தமும் வேணும், பாண்டவர்களுக்கு ஒரு ஊசி மொன அளவு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களும் சத்திரியர்கள் தான் இல்லையா? பாண்டவர்களும் அவங்களும் என்ன பண்ணணும், அந்த காலத்துல சத்திரியர்னா ஆட்சி பண்ணணும். அப்போ ஒரு 5 நிலம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அது ஊசி மண்ண நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சிரமமும் படுத்தினாங்க. நிறைய கஷ்டங்கள்லாம் அவங்கள கொடுத்தாங்கன்றதை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் ஏகப்பட்ட ஆசைகள் அதில் என்டாங்கிள் ஆகியிருக்கிறதுன்றது ரஜோகுணத்தோட பாகம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து சாத்வீக குணம். சாத்வீக குணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாத்வீக குணம். இப்போ அர்ஜுனன் பாண்டவர்கள் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் பார்த்தாச்சு, சமாதானத்துக்கும் போயாச்சு, அதெல்லாம் பரவாயில்ல, அவங்க எங்களை வந்து கஷ்டப்படுத்தினெல்லாம் கூட எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் சமாதானத்துக்கு கூட நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 5 நிலம் மட்டும் கொடுங்க, ஒரு சத்திரியனா நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு 5 நிலம் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவங்களோட அதர்மத்தெல்லாம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னிச்சிடுறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த போர் நடந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கஷ்டம் வரும் இல்லையா? நிறைய பொருள் சேதம், அப்புறம் உயிர் சேதம்லாம் ஏற்படும். அதனால் எங்களுக்கு இந்த போர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அது வந்து சாத்வீக குணம்னு பார்க்குறோம். ஸோ 3 குணம் இருக்குது. ஒன்று வந்து தமோகுணம், ஒன்று ரஜகுணம், ஒன்று சாத்வீக குணம்னு. இது வந்து நம்ம ஞான யோகத்தில் 13th சாப்டர்லேருந்து 18th சாப்டர் வரைக்கும் பகவானோட அனுகிரகத்தில் நல்லபடியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த 3 குணம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ ஒரு சுச்சுவேஷனையும் இந்த 3 குணத்தில் ஏதோ ஒரு குணத்தில் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறது. இப்போ இவங்க வந்து என்னன்னா ஒரு எம்பரராக இருந்தும் தர்மப்படி அவங்க முடிவெடுக்காமல் அதர்மப்படி முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் ஒரு தமோ குணத்தோட செயல்பாடாக பார்க்குறோம். இவங்க வந்து எண்ணற்ற ஆசைகள் பின்னி பிணைஞ்சு அதனால துக்கம், கவலை, ஏக்கம் இதோட இருக்காங்க. இவங்கள ரஜோகுணத்தில் அவங்க இருக்கிறதா பார்க்குறோம், முடிவெடுக்கிறதா. அதே மாதிரி அர்ஜுனர் எப்படி இருக்காங்க, சாத்வீக குணத்தில் யாருக்கும் எந்த சிரமமும் வரக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த போரே நடக்க வேண்டாம் அப்படின்னு, தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் தாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் போர் நடக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க இல்லைங்களா? இது வந்து சாத்வீக குணத்திலேருந்து முடிவெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்மளுக்கும் இதே தான், இதுதான் வந்துட்டு விஷயம். சுச்சுவேஷன் நமக்கும் இருக்கும், நம்ம எந்த குணத்துலேருந்து நம்ம செயல்கள் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளை கைட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த பகவத்கீதை கூட போர்க்களத்தில் தான் பகவான் உபதேசம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு மனமே போர்க்களம் தான். மனமே நம்மளுக்கு எப்பயும் போராட்டம் நிறைஞ்சதாக தான் இருக்குது தாட்ஸில். அப்போது இந்த 3 குணமும் நம்மளை என்ன பண்ணும், டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த 3 குணத்துலேயும் நம்ம மாட்டிப்போம். சரிங்களா? சாத்விக குணம் ஒரு பக்கம் இருக்கும், ராஜச குணம் ஒரு பக்கம் இருக்கும், தாமச குணம் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு நிலையாக இருக்கும் மனம். அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பகவானோட உபதேசம் வேணும். அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நம்மளோட முடிவுகள் எடுக்கும்போது அந்த போராட்டமான அந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக நம்ம தர்மப்படி நம்மளால் வாழ்ந்து அடைய வேண்டிய இலக்கை நம்மளால் அடைய முடியும். சரிங்களா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமா நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லோகம் யாருக்கும் வாசிக்க விருப்பம் இருக்கா? நான் வாசிக்கட்டுமா? அவசியம் சரஸ்வதி மாதாஜி வாசிச்சு கொடுங்க. ஓகே. धृतराष्ट्र तु पाण्डवानीकौ व्यूढन् दुर्योधनस्ततः இல்ல மாதாஜி, தர்ம குருக்ஷேத்ரே. ओके सारी. धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेता युयुत्सवः पाण्डवाश्चैव किमकुर्वत सञ्जय. ஹரி போல். டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறீங்களா மாதாஜி? திருதராஷ்டிரர் கூறினார்,
புண்ணிய யாத்திரை தலமான குருஷேத்திரத்தில் போர் புரிய விருப்பம் கொண்டு ஒன்று கூடிய பிறகு என் மகன்களும் பாண்டுவின் புதல்வரும் என்ன செய்தனர் சஞ்சயனே? ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், யாரும் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. இங்கே ஜூமில் சேட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும் கீழே ஐகானில், சரிங்களா? அதில் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரோட டைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க சண்முகம் பிரபுஜி. இன்னும் யாரெல்லாம் உங்களோட ஃபோன் நம்பரும் உங்களோட பேரும் சேட்டில் இன்னும் ஷேர் பண்ணலையோ அவங்களாம் அவசியம் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அட்டண்டன்ஸும் நம்மளுக்கு முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம லெவல் 1 நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஹரே கிருஷ்ணா. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். திருதராஷ்டிர வாச்ச அப்படின்னு ஆரம்பிக்குது. 4 பேர், சரிங்களா? திருதராஷ்டிரர், சஞ்சயன், பகவான், அர்ஜுனர் எல்லாரும் சேர்ந்து இந்த இதை பகவத்கீதையில நம்ம பார்ப்போம். அதில் திருதராஷ்டிரருக்கு ஒரு ஸ்லோகம் தான், சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புண்ணிய யாத்திரை தலமான குருக்ஷேத்திரத்தில், குருக்ஷேத்திரம்ன்ற இடம் எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்கும். இப்பயும் டெல்லியில இருக்கு, சரிங்களா? நார்த் இந்தியாவில் இருக்கு. அந்த இடத்துல போர் புரியிற விருப்பத்தோட யார் வந்திருக்காங்களாம்? என் மகன்களும் பாண்டுவின் புதல்வரும் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? என்ன செய்தனர் சஞ்சயனே அப்படின்றத கேட்குறாங்க. சஞ்சயன் அப்படின்றவங்க யார்? திருதராஷ்டிரர் யாரு அப்படின்னா கௌரவர்களோட அப்பா, சரிங்களா? பாண்டவர்கள் வந்து பாண்டவர்களோட அப்பா வந்து பாண்டு. திருதராஷ்டிரனும் பாண்டுவும் வந்து பிரதர்ஸ், அண்ணன் தம்பி. பாண்டு இப்போ இல்லை, அவங்க இறந்துடுறாங்க. அதனால இப்போ திருதராஷ்டிரர் தான் என்ன பண்ணணும்? அவங்களோட பிள்ளைங்களை கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, அதை பண்ணலை. அதை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் நிறைய அந்த சிரமங்களுக்கு மத்தியில் இப்போ போர் பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ அதுல என்ன நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா, போர் பண்றதுக்காக என்னோட பிள்ளைகள் பாண்டுவோட பிள்ளைகளும், ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அன்மியூட் பண்ணாதீங்க, சுஜிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த குருக்ஷேத்திரத்துல என்னோட பிள்ளைகளும் பாண்டுவோட பிள்ளைகளும் என்ன பண்றாங்க அப்படின்றத சஞ்சயன் கிட்ட கேட்குறாங்க, சரிங்களா? போர் பண்ற எண்ணத்தோட வந்திருக்கிற என் மகன்களும் அதில் நம்மளுக்கு தெரியுது ஆக்சுவலாக இவங்க திருதராஷ்டிரர் தான் பாண்டுவோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். ஏன்னா பாண்டு வேற அப்போ கிடையாது, இல்லைங்களா? அப்போ அவங்க தான் பார்த்துக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட பிள்ளைங்க பாண்டுவோட பிள்ளைங்கன்னு வேற அவங்க பிரித்து வேற பார்க்குறாங்கன்றது நம்ம பார்க்குறோம், சரிங்களா? சஞ்சயன் யார் அப்படின்னா இவங்களோட காரியதர்சின்னு சொல்லுவாங்க, சேரியட்டர், சரிங்களா? இவங்களோட வெல்விஷர், இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு திருதராஷ்டிரருக்கு. எல்லாமா இருப்பாங்க அவங்களுக்கு, சரிங்களா? துணையா, நண்பனா, வெல்விஷரா, சேரியட்டரா, சரிங்களா? ஒரு மினிஸ்டரா அவங்க இருக்காங்க. ஸோ சஞ்சயன் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, இது திருதராஷ்டிரர் சஞ்சயன் கிட்ட கேட்குறாங்க. இப்போ இதை வந்து என்ன மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு பதார்த்தம் சேர்த்தோன்னா என்ன ஆகும், அது திரிஞ்சிடும். அப்போ பால் அந்த எடுகள்லாம் தனியாக வந்துடும், அந்த தண்ணி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மல்லாயில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு நம்ம வந்துட்டு சாப்பிடுவோம், இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இப்போ திருதராஷ்டிரோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஆனால் என்னோட பிள்ளைகள் பாண்டுவோட பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஒரு சுயநலம் அப்படின்றது அதில் கலந்துருது, சரிங்களா? அந்த ஃபேமிலியில். அதனால் என்ன அந்த பிரிவினை வருது. அதுலேயும் ராஜ்யத்தை வந்து தான் பிள்ளைங்க அனுபவிக்கணும் அப்படின்ற முறையில் அவங்க யோசிக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த புத்திர பாசத்தினால. சுஜிதா மாதாஜி ஸ்லோகம் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா, சாரி. வேற யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கொடுங்க. பஷ்யைதாம் பாண்டுபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் வியூடாம் திரபத புத்ரேன தவ சிஷ்யேன தீமதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. டிரான்ஸ்லேஷன் வாசிச்சு கொடுங்க பிரபுஜி. என் ஆசிரியரே, இதோ பாண்டுவின் மகன்களின் பெரிய படையை உங்கள் புத்திசாலித்தனமான சீடரான திரிபதாவின் மகன்களால்
திறமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, பிரணாஸ் பிரபுஜி. இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப அடுத்தது துரியோதனன் என்ன பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இப்ப பகவத்கீதை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திருதராஷ்டிரர் ஒரு கொஸ்டின் சஞ்சயன் கிட்ட கேக்குறாங்க. சஞ்சயனுக்கு என்னன்னா, ஒரு ஞான திருஷ்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு விஷன், தெய்வீகமான பார்வை. என்னன்னா வியாசர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. இப்ப திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. சஞ்சயன் என்ன பண்ணும், அவங்களுக்கு என்ன பவர் கொடுத்துருப்பாங்கன்னா, போர்க்களம் குருஷேத்திரம். சரிங்களா? இவங்க அஸ்தினாபுரத்துல இருக்காங்க, குருஷேத்திரத்துல போர் நடக்க போகுது. அங்க என்ன நடக்குதோ அதை வந்து சஞ்சயனால பார்க்க முடியும். அப்படி ஒரு பவர் வந்து வியாசர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ திருதராஷ்டிர கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ சஞ்சயன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து சஞ்சயன் பக்கத்துல அவங்களோட நரேஷன்ல தான் நம்ம கேட்டுட்டு வரோம். சரிங்களா? பகவானுக்கும் அர்ஜுனருக்கும் என்ன மாதிரி சம்பாஷணை நடக்குதுன்றத சஞ்சயன் சொல்ல சொல்ல நம்ம கேட்டுட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம பார்க்கறது. சரிங்களா? இப்போ வந்து சஞ்சயன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஸ்டின் திருதராஷ்டிரர் கேட்டாங்க. சஞ்சயன் வந்து போர்க்களத்துல என்ன நடக்குதுன்றத திருதராஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்மளும் கேட்குறோம். என் ஆசிரியரே, இதோ பாண்டுவின் மகன்களின் பெரிய படையை உங்கள் புத்திசாலித்தனமான சீடரால், அதாவது துருபதனோட மகனால திறமையார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அவங்களோட ஆசிரியர் என்ன, துரோணாச்சாரியர். 2 பேருக்குமே அவங்க தான் குரு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவங்க கிட்ட தான் அவங்க எல்லாமே லேர்ன் பண்றாங்க. சரிங்களா? குருகுலத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னா, துரோணாச்சாரியர் வந்து தர்மப்படி தான் நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா அவங்க பிள்ளை அஸ்வத்தாமன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, துரியோதனோட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்களா. ஆனால் துரியோதன் பக்கம் தான் நான் இருப்பேன்னு அவங்க ரொம்ப ஸ்திரமா சொல்லிடுறாங்க. ஆனால் துரோணாச்சாரியரோட பாண்டவர்கள் சைட்ல போக முடியல. ஏன்னா போன பையனையும் அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், எதிர்த்து போர் பண்ணணும். அது எந்த அப்பாவாலையும் முடியாது இல்லைங்களா? அது இவங்களுக்கு வேற அவங்க பிள்ளையும் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணிடுறாங்க, வேற மார்க்கம் இல்லாம கௌரவர்கள் பக்கம் இவங்களும் போர் பண்ற மாதிரி ஆயிடுது. ஆனா இவங்களுக்கு பாண்டவர்களை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து துரியோதனன் என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் புத்திசாலித்தனமான சீடரான, சரிங்களா, துருபதனின் மகன் திருஷ்டத்யுமன். துருபதன் வந்து திரௌபதி அம்மாவோட அப்பா. சரிங்களா? துருபதனுக்கு வந்து 2 பிள்ளைங்க. ஒன்னு வந்து திரௌபதி அம்மா, இன்னொன்னு வந்து திருஷ்டத்யுமன் அப்படின்னு 2 பேரு. இன்னொரு உறவு என்னன்னா, துரோணாச்சாரியரும் துருபதனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் குருகுலத்துல பரத்வாஜர் ஆசிரமத்துல ஒன்னா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, குருகுல கல்வியில. அப்போ வந்து இந்த துருபதன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சத்திரியன், துரோணாச்சாரியர் வந்து பிராமணன். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க துரோணாச்சாரியர்கிட்ட, இந்த மாதிரி உனக்கு எப்போனாலும் சொல்லு, நான் வந்து உனக்கு ராஜ்யத்தை கூட நான் வந்து தரேன், உன்னோட கஷ்டம் இருந்ததுன்னா நான் அதை போக்குறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு நட்பின் உறவுல அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியர் வாழ்க்கையில ரொம்ப வந்துட்டு வறுமை வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்க நண்பனை தேடி போறாங்க. போயிட்டு ஒரு பசு யாசகம் இது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு நட்பின் உறவுல போறாங்க. சரிங்களா? ஆனா இவங்க போகும்போது ரொம்ப ஏழ்மையில போறதுனால அவங்க வந்து துருபதன் வந்து இவங்கள நட்பின் முறையில வேண்டாம், நான் வேணா உனக்கு யாசகமா வந்து பசு தரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அது துரோணாச்சாரியர் ஏத்துக்கல. ஏன்னா நட்பின் உறவுலன்றது அது வேற இல்லையா, யாசகம்ன்றது வேற. அது இவங்க வந்து குருகுலத்துல படிச்சப்ப வேற சொல்லியிருந்தாங்க, உனக்கு வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆனால் துரோணாச்சாரியர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க துருபதன் இவங்களை அவமானப்படுத்தின உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க வந்து அதுக்கப்புறம் கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் இது கொடுக்குறாங்க, நாலேஜ் கொடுக்குறாங்க. அது வேற ஸ்டோரி, மகாபாரத்தில் வரும். அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்க சண்டை போட்டு அவங்க கிட்டேருந்து அவங்களோட ராஜ்யத்தை வாங்கிடுவாங்க. சரிங்களா? அதனால இப்ப துருபதனுக்கு என்ன ஆயிடும்னா, வருத்தம் ஆயிடும். வருத்தம் ஆயிட்டு அவங்களுக்கு பையன் வேற இருக்காதா, அதனால வந்து ஒரு யாகம் வளர்த்து அதுலேருந்து திருஷ்டத்யுமனையும் இவங்களையும் திரௌபதி அம்மாவையும் அவங்க பிள்ளைங்களை எடுப்பாங்க. அப்புறம் அந்த திருஷ்டத்யுமன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருஷ்டத்யுமனுக்கு வந்து துரோணாச்சாரியார்கிட்டயே பாடம் கத்துக்கிறதுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? திருஷ்டத்யுமன் எதுக்காக அவங்க வந்து யாகத்திலேருந்து வரமா பிள்ளை எடுக்கிறாங்கன்னா, துரோணாச்சாரியர் அழிக்கிறதுக்கு தான். ஆனா அப்படிப்பட்ட மகனையும் திரு துரோணாச்சாரியர்கிட்டயே இதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, குருகுலத்துக்கு. இப்போ அவங்க கிட்ட நல்லா லேர்ன் பண்ணிடுறாங்க. யாரு, திருஷ்டத்யுமன் நல்லா லேர்ன் பண்ணிடுறாங்க, நாலேஜ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றாங்க, ஆப்போசிட் டீம்ல இருக்காங்களா இவங்க எல்லாரும் பாண்டவர்கள்,
திருஷ்யத்தியமெல்லாம். இப்போ அந்த நாலேஜ் இவங்க கொடுத்த நாலேஜை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக திறம்பட அவங்க ஆர்மியை ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த உடனே என்ன ஆயிடுது, துரியோதனனுக்கு பயம் வருது. சரிங்களா? பாருங்க, நீங்க சொல்லி கொடுத்த நாலேஜை வச்சு உங்க சீடனான துருபதனின் மகன், அந்த ஒரு சில அந்த உறவு ரொம்ப ஸ்மூத்தா இல்லைல்ல, அதனால அதையும் வர சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை வந்து அவமானப்படுத்திருக்காங்க, இப்பயும் வந்து நல்லா வந்துட்டு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்மியை அப்படின்றதெல்லாம் சொல்லி, நீங்க இப்போ அவங்க வந்து இந்த பொசிஷன்ல இருக்காங்க, இனிமேலும் நீங்க வந்து அவங்க பக்கம் எதுவும் யோசிக்காம நம்ம பக்கம் இருந்து நீங்க போர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ராஜதந்திர முறையில துரோணாச்சாரியரை தான் பக்கத்துல சப்போர்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து துரோணாச்சாரியருக்கு பாண்டவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படிலாம் எதுவும் திரும்பி பண்ணிடாதீங்க, நீங்க இவ்வளவு நாள் பண்ணதுக்கே அவங்க வந்து இவ்வளவு அழகா போர் அமைச்சிருக்காங்க, அதனால நம்ம பக்கம் இருந்து நீங்க அவசியம் போர் பண்ணணும் அப்படின்ற முறையில அவங்க கிட்ட பேசுறாங்கன்றத பாக்குறோம். சரிங்களா? இப்ப நம்ம 1.3 ஸ்லோகம் பார்த்துடலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பம் இருக்கா? யாருக்கும் இல்லையா? சரி, ஓகே. யாரும் வாசிக்கலன்னா நான் வாசிக்கிறேன் அவசியம் மாதாஜி. வாசிச்சுடுங்க. ஹேமா மாதாஜி வாசிச்சு கொடுங்க. स कोशो धार्धराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभः स पृथिवीं सैवतुमुलो அபியனுநாதயன். பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொளியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரனின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப் போயின. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. ஹரே இப்ப கிருஷ்ணா. என்ன ஆகுதுன்னா, நல்ல அந்த சங்கொலி, சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு முழங்குறாங்க. ஏன்னா போர் ஆரம்பிக்கிறதுனாலே அந்த நல்ல இந்த ட்ரம்ஸ், தாரை, தப்பட்டை இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வாசிச்சு சங்கொலி எல்லாம் முழங்கி தான் போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து என்னன்னா எல்லாம் சங்கொலிலாம் முழங்குறாங்க. இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரோட மகன்களின் இதயங்கள் வந்து என்ன சிதறி போகுது. சரிங்களா? நமக்கு வந்து எப்போ பயம் வரும் அப்படின்னா, நம்ம தப்பு பண்ண பயப்படுவோம். தப்பு பண்ணலன்னா பயப்படவே மாட்டோம். இல்லைங்களா? நம்ம எதுவுமே தப்பே பண்ணலன்னா நம்ம பயப்பட மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா இருப்போம். ஆனா தப்பு எங்கேயாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மாதிரி இந்த திருதராஷ்டிரன் மகன்கள்லாம் என்னன்னா அதர்மம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த நிலையில அவங்களுக்கு என்ன ஆகுது, இவ்வளவு அந்த ஆக்ரோஷமான அந்த சத்தம் எல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வந்து மனம்லாம் அப்படியே சிதறி போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்ப போர் இன்னும் ஆரம்பிக்கல. ஆ ஆனா அதுக்கு முன்னாடி பாண்டவர்களுக்கு தான் வெற்றி அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தென்படுது. அதுதான் நம்ம இதுல பார்க்குறோம். சரிங்களா? உங்களுக்கு குவிஸஸ் இருக்கு. இதுல எல்லாம் கொஸ்டின் வரும். சரிங்களா? அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஆ, அப்ப 9 காரணங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். பாண்டவர்களுக்கு தான் வெற்றி அப்படின்ற அந்த அறிகுறிகள் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே. ஒண்ணு என்னன்னா தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு புனிதமான ஸ்தலம். சரிங்களா? தேவர்களும் வந்து பூமியில வந்து ஏதாவது ஒரு யாகம், தானம், தர்மம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னா தர்மக்ஷேத்திரம் தான் அவங்க வந்து அந்த குருக்ஷேத்திர இடம் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப புனிதமான ஸ்தலம். அது எப்பயுமே தர்மத்தை தான் சப்போர்ட் பண்ணியிருக்கும் அந்த ஸ்தலம், இல்லைங்களா? அப்போ பாண்டவர்கள் தானே தர்மத்தை ஃபாலோ பண்றாங்க. தர்மக்ஷேத்திரத்தில் தானே போர் நடக்க போகுது. அப்போ பாண்டவர்கள் பக்கம் தானே அது சாதகமா இருக்கு. இன்னொன்று வந்து தெய்வீக தேர். அர்ஜுனன் வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் நல்ல முறையில் பிஹேவ் பண்ணி எல்லார்ட்டையும் நல்ல உறவு வளர்த்து அஹ், அஹ், ரொம்ப குட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அந்த வகையில் அவங்க வந்து அக்னி தேவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணி அவங்ககிட்டேருந்து கிடைச்ச தேர் தான் இது. சரிங்களா? அக்னி தேவர் அவங்களுக்கு பரிசாக கொடுத்த தேர். அவங்க கையில் இருக்கிற அந்த காண்டீபமும் அக்னி தேவர் கொடுத்தது தான். சரிங்களா? இந்த தேரோட மகிமை என்னன்னா ரொம்ப வேகமாக செலுத்த முடியும், நினைச்ச டைரக்ஷனில் உடனே திருப்ப முடியும் அப்படின்லாம் வந்து அதோட சில உயர்ந்த அம்சங்கள்லாம் அந்த தேருக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சேரியட்டில் இருக்காங்க. அதுவுமே என்ன ஒரு ஒரு சத்திரியனுக்கு நல்ல ஒரு சேரியட் முக்கியம் இல்லையா? அந்த வகையில் அதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்னொன்று தேவர்கள் கொடுத்த பரிசு கண்டிப்பாக என்ன ஆகும், அதில் நன்மை தான் இருக்கும். சங்கநாதம். சங்கநாதம்ன்றது வந்து பார்த்தோம்னா இப்போ பகவானோட சங்கு, அதோட பேர் வந்து பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அதுமாரி அர்ஜுனனோடது வந்து தேவதத்தம் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி
இது ஸ்ரத அனந்த விஜயம் அப்படின்னு வரும். அப்புறம் மணி புஷ்பகம் சகோஷம் அப்படின்னு வரும். சரிங்களா? 5 பேர் தான். இப்போ பகவானோட சங்கு, பகவானே ரொம்ப உயர்ந்தவங்க. அவங்களோட சங்கு, சக்கரம் எல்லாம் வெற்றியோட அறிகுறி தான் இல்லையா? பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி சங்கநாதம் கொடுத்துருக்காங்க? பாண்டவர்களுக்கு. அப்போ பாண்டவர்களுக்கு தான் வெற்றின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் காண்டீபம் பாசுபதாஸ்திரம். காண்டீபம் அர்ஜுனனுக்கு வந்து அக்னிதேவர் கொடுக்கறது, பாசுபதாஸ்திரம் வந்து சிவபெருமான் கொடுத்தது. சரிங்களா? அந்த வனவாசத்தப்ப தபஸ் பண்ணி சிவபெருமானை ப்ளீஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்குறாங்க. சிவபெருமானோட அனுகிரகம் இருந்தனால அங்கேயும் என்ன ஆகும்? வெற்றி தான் நிச்சயம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி, மகாலட்சுமி அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கே எல்லா ஆப்புலன்சஸ் இருக்கும், மங்களகரமானது தான் இருக்கும், அமங்கலம் இருக்காது மகாலட்சுமி அம்மா இருக்கிற இடத்துல. ஸோ அந்த வகையிலையும் பகவானோட திருமார்பிலே யார் இருப்பா? எப்பயும் மகாலட்சுமி அம்மா ஸ்ரீவத்சத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? அது அது பகவான் யார் பக்கம் இருக்காங்க? பாண்டவர்கள் பக்கம். அப்புறம் பகவான் ரிஷிகேஷா, அவங்க பகவானே யார் பக்கம் தான் இருக்காங்க? பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி, அந்த கொடியில் யார் இருக்காங்கன்னா ஹனுமான் அவங்க இருக்காங்க. சரிங்களா? கபித் வச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடியை வந்து கபித் வச்சான்னு அதோட பேர். ஹனுமான் வந்து இப்போ போன யுகத்தில், திரேதா யுகத்தில் ராமருக்கு அவங்க என்ன பண்ணாங்க? கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த பலம், வெற்றி அதெல்லாம் ஹனுமானோட அம்சமாக பார்க்குறோம். அந்த வகையில் ஹனுமான் என்ன பண்ணுறாங்க? யார் பக்கம் இருக்காங்க? இவங்க பாண்டவர்கள் பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போர் வந்து எப்போ நடக்குது? உபதேசம் எப்போ கொடுக்குறாங்கன்னா மோக்ஷத ஏகாதசி அன்னைக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஏகாதசின்றது பகவானுக்கே உரித்தான நாள். நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கணும்னா ஒரே ஃபாஸ்டிங் இருந்தால் போதும், ஏகாதசி ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். சரிங்களா? இந்த இந்த ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங்லாம் கிடையாது. ஒரே ஃபாஸ்டிங் ஏகாதசி ஃபாஸ்டிங் நம்ம இருந்தால் போதும், பகவானை ப்ளீஸ் பண்ணிட முடியும். ஸோ அந்த மோக்ஷத ஏகாதசி அன்னைக்கு தான் போர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வகையிலையும் இவங்களுக்கு தான் நன்மை அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் தெக்த ஜீவிதான்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா துரியோதனனோட பயம், சரிங்களா? அதுதான் இவங்களுக்கு பலமாக அமைஞ்சிருது. எனக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடந்துடும். அவங்களுக்காக உயிரை தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வார்த்தைகளை சரியாக உபயோகப்படுத்தணும் அப்படின்றது. ஸோ அதுவே இவங்களுக்கு பலமாக அமைஞ்சிருது அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா? 9 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பகவானோட அனுகிரகத்தில் ஒன்று மிஸ் ஆகிருக்கோ என்னமோ தெரியல. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இதெல்லாம் வந்து அம்சமாக நம்ம பார்க்குறோம். இன்னும் போர் ஆரம்பிக்கலை, ஆனால் அவங்களுக்கு தான் வெற்றின்றதுக்கான அறிகுறிகளாக நம்ம பார்க்குறது. இப்போ வந்து அர்ஜுனருக்கு வந்து போர் பண்ணுறதுல இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸு ஒரு 5-10 மினிட்ஸ் அதிகமாக டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அதனால வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் அதிகமாக இருக்கும். போக போக நம்ம கரெக்டான டைமில் முடிச்சிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா அர்ஜுனனுக்கு வந்து போர் பண்ணுறதுல தயக்கம் இருக்கா? அதுக்கு என்னென்ன காரணன்றதை நம்ம இதில் பார்க்குறோம். ஒன்று வந்து இரக்கம். எல்லார் மேலேயும் ஒரு அந்த சாத்விக குணத்தோட அடையாளமே என்னன்னா எல்லார் மேலேயும் கருணையோடு இருக்கிறது. சரிங்களா? தவறே பண்ணால் கூட அவங்களையும் மன்னிக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறது. இன்பமின்மை. சண்டைனால என்ன சந்தோஷம் வருது? ராஜ்யத்தில் எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க, வம்சமே இருக்குது, தாத்தாவிலேருந்து பேரப்பிள்ளை வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? அந்த போர்க்களத்தில் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. எல்லாம் இவங்க சைட்லேயும் அவங்க சைட்லேயும் வம்சமே. இது இல்லாமல் எல்லா அரசர்களோட ஃபேமிலியும் இருக்குது. இப்படி எல்லாரும் அழிஞ்சிட்டு அந்த ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு என்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் பாபச்செயல். இவ்வளோ அதுவும் குருவெல்லாம் அழிக்கிறதுன்றது பெரிய பாபம், மகா பாபம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் வந்துட்டு பிராயச்சித்தமே இல்லைன்னுவாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாரையும் அழித்து பீஷ்மர் இவங்கள பார்த்துக்கிட்டாங்க அவங்க அப்பா இல்லாதப்ப இல்லைங்களா? நல்லபடியாக. இது இல்லாமல் ஒரு சாதாரணமாகவே ஒரு ஒரு சோல்ஜர் அவங்கள அழிச்சாலும் அதுவுமே பாவம் தானே அப்படின்னும்போது பாபச் செயலாக பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. குடும்ப பாரம்பரியம்லாம் வந்துட்டு வீணாயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ பிள்ளையோ ஹஸ்பண்டோ என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த போர்க்களத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அந்த குடும்ப தலைவர் வந்து போரில் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? அழிஞ்சிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து நிராதரவாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்போடு இருக்க முடியாது. 5 பாண்டவர்கள் இருக்கும்போதே திரௌபதி அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாங்க இல்லைங்களா? அந்த இதில் கோர்ட் இதில் வந்துட்டு அவங்கள வந்து சிரமப்படுத்தினாங்க அந்த அரசவையில். அப்போ ஒரு குடும்பத்தில் அந்த தலைவர் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? குடும்ப பாரம்பரியத்தையும் அடுத்து அதாவது மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது. குடும்பத்தை நல்வழியில் கொண்டு போகணும், இதெல்லாம் இருக்குது.
பாதுகாப்பு கொடுக்கணும். அதெல்லாம் வந்துட்டு சிதைஞ்சு போயிடுமே அப்படின்னு வந்து வருத்தப்படுறாங்க. இருமனம் போர் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு மனநிலை இருமனத்துல இருக்காங்கன்றதை பார்க்குறோம். நம்மளுக்குமே அந்த இருமனம் எப்பயுமே இருக்கும் இல்லைங்களா? தெளிவில்லாமல் இருக்கிறப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதுல இருப்போம். ஆனால் பகவத்கீதை லேர்ன் பண்ணது இதான் செய்யணும் அப்படின்றது தெளிவாயிடும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம 1.28 ஸ்லோகம் நம்ம பார்க்குறோம். யாருக்கும் ஸ்லோகம் வாசிக்க விருப்பம் இருக்கா? யாரும் வாசிக்க விருப்பப்படுறீங்களா? இல்லையா? சரி, ஓகே. நான் வாசிக்கிறேன் மேம். வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சம் ஜம்ப் மாதாஜி. ஜம்ப் ஆயிடுச்சு. இப்ப யுயுத்சும் சமுபஸ்திதம் சுதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப இந்த ஸ்லோகம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனன் சொல்றாங்க சரிங்களா? போரிடும் உணர்வோடு என் முன்னாடி கூடியிருக்கிற நண்பர்கள் உணர்வுகளையும் பார்க்கும்போது என்னோட வாய் வந்து உலர்வதை உடல் நடுங்கிறதை என்னால் உணர முடியுது. அந்த கம்பேஷன்னால சரிங்களா? அவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களாம் அழிஞ்சா சிரமமாயிடும் இல்லையா? அந்த இரக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்லோகம் யாரும் வாசிக்கிறீங்களா? சரி, டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே வாசிச்சேன்னு. நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்ச ராஜ்யம் சுகானி ச. சொந்த உறவினர்களை போர்ல கொலை செய்யறதுனால என்ன நன்மை வரும்? இப்போ நம்ம எல்லாமே ஃபேமிலி லைஃப்ல இருக்கோம் அப்படின்னா ஆதாரம் என்னன்னா எல்லாம் ஃபேமிலியோட ஒண்ணா இருந்து ஹாப்பியாக அதை நம்ம லீட் பண்றது தான். இப்போ அர்ஜுனருக்கு என்னன்னா எல்லாரையும் எழுந்துட போறாங்க இந்த போர்க்களத்துல இல்லைங்களா? அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பர்த்டே பார்ட்டினா கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதே நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த உறவினர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதெல்லாம். இப்போ எல்லாருமே இதில் அழிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்யம் மட்டும் கிடைச்சி எனக்கு அதில் என்ன சந்தோஷம் வரப்போகுது, என்ன இன்பத்தை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பாபம் ஏவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ தஸ்மான் நார்ஹா வயம் அந்தும் தாதராஷ்டிரான் ச பாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீன ஷியாம மாதவ. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஆத்தத்தாயின் அப்படின்னு பார்க்குறோம். அக்கிரமக்காரர்கள் அப்படின்றத பார்க்குறோம் சரிங்களா? அக்கிரமக்காரர்கள் அப்படின்னா வேதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, யார் ஒருத்தவங்க ஒரு பெண்மணியை சிரமப்படுத்துகிறாங்களோ, அதுக்கப்புறம் யார் ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க ஆயுதத்தால் ஒருத்தவங்கள தாக்குறாங்களோ, விஷம் வைக்கிறாங்களோ சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பொருள் எல்லாம் அபகரிக்கிறாங்களோ, நிலத்தை அபகரிக்கிறாங்களோ, இந்த 6 விஷயத்துல ஒண்ணு செஞ்சாலுமே அவங்கள என்னன்னு கேட்காம அவங்கள என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம் சரிங்களா? அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்றத வேதம் சொல்லுது. ஆனா இந்த 6த்தையும் என்ன பண்ணியிருக்காங்க? கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. விஷம் வைக்கிறது, விஷம் கொடுக்கறது பீமனுக்கு, நெருப்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு திரௌபதி அம்மாவை சிரமப்படுத்தினது, அவங்களோட பொருள் எல்லாம் அபகரிச்சது, அவங்களோட ராஜ்யத்தை அபகரிச்சது சரிங்களா? இந்த மாதிரி ஆயுதத்தால் அவங்கள தாக்குறது எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கன்னா நம்மளும் ஏன் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல பண்ணுறாங்க, நமக்கு தெரியும் இது சரி இது தப்புன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் தப்பு பண்ணணும்? நம்மளுக்கு பாவம் இல்லையா வந்து சேரும் அப்படின்னு வந்து அர்ஜுனர் வந்து சொல்கிறாங்க. அதிர்ஷ்ட தேவதியின் கணவரே, மகாலட்சுமி அம்மாவோட ஹஸ்பண்ட் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்புலன்ஸ் நிறைஞ்சவங்க இல்லையா மகாலட்சுமி அம்மா? இப்போ இவங்கெல்லாம் அழிச்சா நமக்கு சிரமம் தானே வரும், மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்றதை சொல்கிறாங்க. யதி மாம் அப்ரஹித்திகாரம் அஷத் அஷத்ரம் சஸ்திர பானய தாத்ரா தார்தராஷ்டிராணே ஹன்யூஸ் தன்மே ஷேமதரம் பவேத். ஆயுதம் இல்லாமல் நான் வேணாலும் நிற்கிறேன் அப்படின்றாங்க சரிங்களா? ஏன்னா ஒரு சத்திரியன் என்ன பண்ணணும்? ஆயுதம் எடுத்து போர் பண்ணணும். நான் ஆயுதம் கூட ஏந்த போகிறதில்ல. அவங்க என்னை அழிச்சாலுமே பரவாயில்ல, அது கூட எனக்கு பரவாயில்ல, நன்மை தான் தரும். ஆனால் இந்த போரில் நான் பங்கெடுத்து இவங்கெல்லாம் அழிஞ்சு இந்த கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்க்குறத விட
எனக்கு பாபம்லாம் வந்து சேரும், ஃபேமிலி ட்ரெடிஷன்லாம் பாதிக்கப்படும், அதெல்லாம் விட நான் போர் பண்ணாமல் இருக்க, அவங்க என்னை அழிச்சா கூட பரவாயில்ல, அது கூட எனக்கு நல்லது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சஞ்சயன் சொல்கிறாங்க இந்த ஸ்லோகத்தை. ஏவம் உக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சரம் சாபம் ஷோக சம்விக்ன மானசக. சஞ்சயன் சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட தன்னோட எண்ணங்களை சொல்றாங்க அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்களாம், அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வில்லையும் அம்பையும் ஒரு பக்கம் வச்சுட்டு தேர் தட்டில் அப்படியே உட்காந்துடுறாங்க. மனம் ரொம்ப சோகமா இருக்கு, குழம்பி இருக்கு, உடம்புலயே வந்துட்டு அந்த நடுக்கம், அந்த மயிர்கூச்சம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லி சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர்கிட்ட சொல்றாங்கன்றத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு இப்போ எப்படின்னா அர்ஜுனருக்கு வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்கன்றதை நம்ம இந்த அத்தியாயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாளைக்கான அத்தியாயத்தில் இந்த அஞ்சு விஷயம் பார்த்தோமா, இது எல்லாத்துக்கும் பகவான் வந்து உபதேசம் கொடுத்துருவாங்க, என்ன செய்யணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்ருபஷ்ய கிருபா சிந்து பையவச்ச பதிதானாம் பாவனே மாதாஜி வாய்ஸ் கிளியர் இல்ல. अनंत कोटि वैष्णव की जय, शिला प्रभुपाद की जय. हरे कृष्णा, हरि बोल. वॉइस क्लियर है?